ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from a devotee. வைகுந்தத்தின் காவலர்களான ஜெயன் விஜயன் ஆகிய இருவரும் சனகாதி முனிவர்களின் சாபத்தால் பூமியில் பிறக்க நேரிட்ட போது மகாவிஷ்ணு 2 ஆப்ஷன்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்று, 7 பிறவிகள் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர்களாக இருந்து வைகுந்தம் ஏகுவது. இரண்டாவது, 3 பிறவிகள் அவரது எதிரிகளாக பிறந்து அவரை எதிர்த்து போராடி இறுதியில் அவர் கைகளாலேயே வதம் செய்யப்பட்டு வைகுந்தம் புகுவது. இறைவனை நீண்ட காலம் பிரிந்திருக்க விரும்பாத இருவரும் 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தனர். மகாவிஷ்ணுவை 3 பிறவிகளாக எதிரியாக கருதி அவருடன் போராடி இறுதியில் வதம் செய்யப்பட்டு வைகுந்தம் சென்றனர். இந்த நிகழ்வு மகாவிஷ்ணு கொடுத்த வரத்தின் அடிப்படையில்தான் நடந்தது என்றாலும் இது சொல்லும் மாறலை கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டு நாமும் இறைவனை நிந்தனை செய்தால் விரைவில் அவன் திருப்பாதங்களை அடைந்துவிட முடியும் என்ற ஒரு தவறான பாதைக்கு வழிகாட்டி விடாதா? God is a verb and not a noun. கடவுள் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல. அப்போ நவுன்னா என்ன? A noun is a name of person, place, animal or thing. பெயர்ச்சொல் என்பது ஒரு ஆள், ஒரு விலங்கு, ஒரு இடம், ஒரு பொருள். இப்போ கடவுள் இல்லாத இடம் எது? கடவுள் இல்லாத ஆத்மா எது? இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே கடவுள் தான். பேராயிரம் சொல்லி வானோரும் ஏத்தும் பெம்மான். ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யார் உற்றார் யாராயலார் இல்லையா? அதனால் கடவுள்னு நீங்கள் நவுன்னு சொல்ல முடியாது. நவுன்னு சொன்னால் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். அவருக்கு துவாரபாலகர்கள் இருந்தாங்களா, அவர் இருந்தாங்களா, பூமியில் போய் போகிறேன்னு சொன்னாங்களா, சப்த ரிஷிகள் வந்தாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் காட் இஸ் அ வெர்ப், த டூவர். அதனால தான் கிறிஸ்டியன் ரிலிஜனில் கடவுளை தி கர்த்தா அப்படின்வாங்க. கர்த்தான த டூவர் ஆஃப் ஆல் த திங்ஸ், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். காரணம், காரியம், கற்றவை, கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன்னு சொல்லக்கூடிய நிலையில் த டூவர் வெர்ப். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செயல்களுக்கும் பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இப்போது நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன? கரண்ட்டுனால நடக்குது. பார்த்தா லைட்டு தனியாக, மைக்கு தனியாக, ஃபேன் தனியாக தெரியும். ஆனால் எல்லாமே கரண்ட்டு தான். இப்போ கடவுள் என்கிற ஒரு கரண்ட் இருக்குது. அந்த கரண்ட் கண்ணுக்கு தெரியாது, பட் யூ கேன் see the activities of that current. அதனால தான் இந்த மைக் வேலை செய்யுது, பல்ப் எரியுது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், இந்த உலகத்தை பூரா படைக்கிறது, நிலைபெறுத்தலும், அதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, காப்பாற்றுறது, நீக்கலும், தேவையில்லாத போது அதையெல்லாம் நீக்கிறது. அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் இதையெல்லாம் செய்து கொண்டு நமக்கு கண்ணுக்கு புலனாகாத எத்தனையோ செயல்களினுடைய ஒரு தேவதையாக, ஒரு ஆற்றுவிக்கிற ஒரு பரம்பொருளாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடவுள்னு பேர் வைக்கலாம். அந்த கடவுள் என்பது வெளியே எங்கேயோ இருக்குன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. வெளியே இருக்கும். ஆனால் அண்டம் பிண்டம் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. வெளியே இருக்கிறதுக்கு பேர் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம். இப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈயரும்பு ஜீவராசிகள் கிட்ட கூட எல்லாம் இருக்குது. அந்த தான் வள்ளல் பெருமானார் எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. ஏனென்றால் எல்லாம் கடந்த என்னம்பலத் ஈசர், எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தாருங்கிறார். உலகம் பூராவும் இருக்கிறான், அவன் எனக்குள்ளேயும் இருக்காங்கிறார். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது யார்? ஈஸ்வர சர்வபூதானாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளாகவும் விரவி நிரவி பரவி செயலாற்றுகின்றவனாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி கடவுள். அப்போ அந்த எனர்ஜி எங்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வந்த ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், குரு நானக், மகாவீரர், இல்லை நீங்கள் சொல்லுகிற துவாலபாரகர்கள் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அதனால் ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி, பாசிட்டிவ் நெகட்டிவ். பட் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, அது எர்த்துன்னு பேர் இல்லையா? எங்கேயோ ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் எர்த்து. இப்போது இந்த மைக் வேலை செய்து பல்ப் எரியுதுன்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்து இல்லையா? அதில் எர்த்து தான் பிரம்மா. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் சங்கர நாராயண ஸ்வரூபம்னு சொல்லலாம். கச்ச பகவான், பகவான் என்பது யார் இல்லை எது?
சங்கரநாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சிவனையும் சங்கரனையும் போட்டு குழம்பிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிவா ஈஸ் ஈக்குவல் டு பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரா. இந்த மூணு சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் சிவன். தனியாக சங்கரன் இருக்குது, தனியாக இந்த பிரம்மா இருக்குது, தனியாக விஷ்ணு இருக்குது. இந்த மூணுடைய காம்பினேஷன் தான் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்து மூணும் சேர்ந்தாக்க தான் இந்த கிரியேஷன். அதனால் இதெல்லாம் வாசித்து காணோனாததுன்னு நம்ம பெரியவங்க முடிச்சிட்டாங்க. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஏன் எப்படி வாட்டு பட்டு இஃப்லாம் ஆராய்ச்சி பண்ணால் ஒன்றும் புரியாதுடா. உலகம் பூராவும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஒளி இல்லையா, அதுதான் கடவுள் என்பது. புகின் அழகில்லை, இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தம். தென் when will you get that experience? When you understand that you are the fragmentation of piecemeal of the ultimate supreme energy. நீயும் அதுதான். ஒரு கடல் இருக்குது, அந்த கடலினுடைய தண்ணியை ஒரு மக்கில் ஜக்கில் டம்ளரில் எடுத்தியானா அதுவும் கடலும் ஒன்று தான். அப்போ இந்த டம்ளரு ஜக்கு மக்குன்றது பிண்டம், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடல்னு சொல்லக்கூடியது. நல்லா யோசனை பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். அப்போ நாம் கூட பார்ட் ஆஃப் த கிரியேஷன் தான். There is no difference in karam, manam, niram, gunam between that andam and pindam, between the கடல் and the tumbler of கடல் வாட்டர். ரெண்டுத்துக்கு வித்தியாசமே இருக்க வாய்ப்பே இல்லை. இதை வித்தியாசமான கோணங்களில் சிந்தித்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். இப்போ ஆதிசங்கர்னு வந்தார், மாத்வாச்சாரியார்னு வந்தார், ராமானுஜர்னு வந்தாங்க. இவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய கோணத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை மக்களுக்கு சொன்னாங்க. ஆதிசங்கர் என்ன சொன்னார், அலையும் கடலும் ஒன்று தான் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேயா, கடல், அந்த கடலில் நான் ஒரு அலை நீ ஒரு அலை, மாதிரி அலையும் கடலும் ஒன்று தான், ரெண்டுத்துலேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னாரு, வித்தியாசமும் இல்லைன்னு. மாத்வாச்சாரியார்னு சொன்னார், இல்லைப்பா, பரமாத்மா அந்த கரையில் இருக்கார், ஜீவாத்மா இந்த கரையில் இருக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த பிறவி பெருங்கடல் இருக்குது. இந்த பிறவி பெருங்கடல் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற வாதத்துக்கு அவர் வந்தார். ராமானுஜர் என்ன சொன்னார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மத்வரே, ஆனால் ஒரு ஷிப்பு இல்லை ஒரு போட்டு இல்லை ஏதோ ஒன்று இருந்தால் இந்த கரையிலேருந்து அங்கே கரைக்கு போயிடலாம். அப்போது நீங்கள் சொல்கிறது துவைதம் கரெக்டு தான், ஆனால் விசிஷ்டாத்வைதம் என்பது இந்த கரையை கடந்து அக்கறைக்கு போகலாங்கிறது. இதான் நம்ம பெரியவங்க சொன்னது. இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. இந்த கரையிலிருந்து கடந்துட்டீங்கன்னா அந்த கரை வந்துடும். அங்கே யார் இருக்கா, நடராஜன் இருக்கான். அப்போ இனிப்பது நடராஜ சர்க்கரையே அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டாங்க. உனக்கு எது பிடிக்குதோ அது எடுத்துக்கோ. 3 பேரும் ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. நடுவில் இந்த பிறவி பெருங்கடல் இருக்குன்னு. அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். இந்த கடலை கடக்க முடியாதவன் எப்பயுமே கடவுளுடைய பாதங்களை சென்று அடைய முடியாது அப்படின்னு வள்ளுவர் முடிச்சிடுறாரு. அப்போ இதை கடக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னா, நீ ஒரு இது பரிசல்னுவாங்க, அது இல்லை சின்ன போட்டு இல்லை ஸ்டீம் போட்டு இல்லை சின்ன கப்பல் பெரிய கப்பல். இப்போது பாபா இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பெரிய கப்பல். அதில் 7 ஸ்டார் குரூஸ், உள்ளே நீச்சல் கொள்ளை இருக்கும், உள்ளே விதவிதமான சாப்பாடு இருக்கும், சினிமா இருக்கும், அது இருக்கும், விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ அந்த 7 ஸ்டார் குரூஸ்ன்றது என்ன, உன்னை கட்டாயம் கொண்டு போகுது, ஆனால் எல்லா வசதிகளும் இருக்குது. இப்போ நீ பார்க்குற மிகப்பெரிய மகான்கள் இருக்காங்க இல்லையா, ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் 7 ஸ்டார் குரூஸ் மாதிரி. இன்னொன்று ஸ்மால், அந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய தவத்துக்கும் ஏற்ற மாதிரி உனக்கு பரிசல் கிடைக்குதா, சின்ன போட்டா பெரிய போட்டா, குரூஸா 7 ஸ்டார் குரூஸான்றது உன்னுடைய தவத்தை பொறுத்தது. அப்போ தவம் என்பது நீ சம்பாதிக்க வேண்டிய விஷயம். இப்போ தவம்னா என்ன, தாடியெல்லாம் வளர்த்துன்னு காவி கோமணம் கட்டின்னு கையில் ஒரு வாத்தோட்டுற குச்சி வச்சுன்னு உட்கார்றது இல்லை தவம். வாழ்க்கையில் எந்த சுருகம் சோகம் வந்தாலும் அதை அனுபவிக்கிறது, அதுதான் தவம். உற்ற நோய் நோன்றல், என்ன மாதிரி வந்தாலும் சரி, நன்றே வரினும் சீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம்ங்கிற மாதிரி எது வந்தாலும் இடரினும் தளரினும் அப்படியே ஃபேஸ் பண்ணுறது, அதுதான் தவத்துக்கு இலக்கணம்.
தவமுங்கிறது எங்கேயும் ஓடி ஒழியறது இல்லை. நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம். தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாமல் எவன் இருக்கானோ அவன் மலையை விட உயர்ந்து விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ தவமுடையார்க்கே யாம். இதுக்கு முன்பிறவிகளில் நீ ஏதாவது ட்ரை பண்ணிட்டு வந்திருந்தா இந்த பிறவிகள் உனக்கு தவம் வரும், இல்லைன்னா தவம் வராது. அப்போது தவத்தினுடைய இலக்கணம் 2 தான். ஒன்று என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணுறது, இன்னும் முடிஞ்சாக்கா நல்லது சொல்கிறது, நல்லது செய்கிறது, இல்லைன்னா கெட்டது செய்யாமல் இருக்கிறது, அவ்வளோதான். நல்லெண்ண செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்றாரு. முடிஞ்சால் நல்லது, இல்லைன்னா யாரும் கெட்டது பண்ணாமல் இருக்கு. என்னென்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இன்றைக்கி 5 ரூபா தான் இருக்குது, கவலைப்படாத. ஆனால் இதுக்காக 500 ரூபாய் கடன் வாங்கி கடனாளியே ஆகாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி. இப்போ உற்ற நோய் நோன்றல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. உயிருக்கு உருகன் செய்யாமல் யாருக்கும் நம்மளால் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கு. அற்றே தவத்திற்கு உருகு. இதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீ குப்பமேட்டில் இருக்கிறியா இல்லை கோபுரத்தில் இருக்கிறியா, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நீ நினச்சின்னுக்கிற கோபுரத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும், உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இஃப் யூ ஆர் கண்டென்ட் வித் வாட் லிட்டில் காட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் யூ, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் இதுக்கெல்லாம் கூட கொடுப்பின்னு இருக்குது. யார் விளங்கணும் யார் விளங்காமல் போகணுங்கிறதுக்கெல்லாம் கூட கொடுப்பின்னு இருக்குது. அள்ளி அள்ளி கொடுத்தா கூட நீ ஓட்ட குடமாக இருந்தாக்கா ஒழுகிடும் இல்லையா? ஓட்ட குடம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லீக் ஆகினே இருக்கும், ஒழுகி போயிடும். ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு ஹாவ் புண்ணியம். புண்ணியம் மாத்திரம் இருந்தாக்கா எப்படியாவது தப்பிச்சிடலாம். புண்ணியம் பாவம் கலந்துருந்தால் நீ ஓட்டக்கூட ஆகிடுவேன். கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய புண்ணிய பலம், கரைஞ்சி கடைசியில் தண்ணியே நிற்காமல் போயிடலாம் அதில். அதனால் வாழ்க்கையில் யுவர் ஆக்ஷன்ஸ் டிசைட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. நல்லது செஞ்சால் நல்லது வரப்போகுது, கெட்டது செஞ்சால் கெட்டது வரப்போகுது. இவ்வளோ தான் வாழ்க்கை என்பது. ஸோ காட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் யுவர் இன்டலெக்ட். உன்கிட்ட அறிவாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு. ஒரு சைக்கிளுக்கு 2 சக்கரம், அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை என்ற சைக்கிளுக்கு 2, ஒன்று அறிவு, ஒன்று இந்த இது எமோஷ்னல் ரேஷ்னல்னு சொல்லுவோம் இதை நாங்கள். அதனால் எமோஷ்னலான ஹார்ட்டும் இருக்கும், ரேஷ்னலான மைண்டும் இருக்கும். எதை எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது தெரியணும். அதனால் கடவுளை அடைவதற்கு ரேஷ்னல் மைண்ட் யூஸ் ஆகாது. உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அதை கடவுளை பார்த்த உடனே ஊற்றெடும் கண்ணீர் அதனால் ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மட்டித்து அரகராவென்று அரற்றி வம்மின் உலகையிலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாந்தியிடலாம் கண்டேன். அப்போ கடவுளை அடையிறதுக்கு கரைதல் அப்படின்னு. கரைதல்னா என்ன? மலையாளத்தில் அழறதுன்னு அர்த்தம். மலையாளத்தில் தமிழ் வார்த்தை தான், அந்த மலையாளம் ஒரே வார்த்தை தான், கரைதல் என்றாது. அப்போ நம்முடைய அகங்காரம் கரைதல், நம்முடைய ஆணவம் கரைதல், இதெல்லாம் விட்டுட்டு பெரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை அறிவினால் ஆவதுண்டுங்கிறார். அந்த மாதிரி மற்றவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பக்குவமும் நமக்கு வரணும். இதெல்லாம் வந்தால் எமோஷ்னல்னு அர்த்தம். அப்போ அந்த எமோஷ்னலாக இருந்தால் கடவுளை அடையலாம். ரேஷ்னலாக இருந்தாக்கா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உதவும். எது ரைட்டு எது ராங்க அப்படின்னு. எப்படி அன்னப்பட்சிக்கு பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை எடுத்துன்னு தண்ணி விட்டுருமோ, அந்த மாதிரி இந்த உலகத்தில் எப்பொருள் யார் யார் வாய்ப்பை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதெல்லாம் இந்த அறிவை வைத்து கொண்டு செய்கிற விஷயங்கள். அது அதனால தான் ராமகிருஷ்ண மட்டில் அன்னப்பட்சியை அவங்க சிம்பலாக வச்சுருப்பாங்க. நல்லது எடுத்துக்கிட்டு பாலையும் தண்ணி கலந்து வச்சா பாலை எடுத்துன்னு விட்டுரும். அந்த நல்லது எடுத்துக்கோ, கெட்டது விட்டுரு. ஸோ கடவுள் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்டயே வழி வச்சுருக்காரு. நீயும் கடவுள் தான், நம்ம எல்லாருமே கடவுள் தான். ஆனால் நமக்கு புரியறதில்லை. நாம் மனிதர்கள் வாழ்கிறவங்களும் இருக்காங்க, மனிதர்களை விட தரம் தாழ்ந்து விலங்குகளாக வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? விலங்கொடு மக்கள் அணையர், விலங்கொடு மக்கள் அணையர்ன்றார். விலங்கு மக்கள் 2 பேரும் ஒன்று தான். அறிவு நூல் கற்றாரோடு ஏனையவருங்க. யார் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க வேற, மற்றவங்க வேறங்கிற மாதிரி. அதனால் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இப்போது இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தோசை சாப்பிட்றோம், பாட்டு கேட்குறோம், இவ்வளோ அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்குறோம். நம்ம யார் தெய்வலையுமே கிடையாது. அண்டு வி டோன்ட் ஹாவ் எனி லைபிலிட்டிஸ், வி ஹவ் ஒன்லி அசட்ஸ். இதெல்லாம் யார் செய்கிறாங்க? நம்ம தான் செய்கிறோம். நம்ம செய்கிறதுன்னா என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிவைன் எனர்ஜியே பயன்படுத்துகிறோம். நம்ம இதெல்லாம் நான் தானே செஞ்சேன், ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எங்கேருந்து வருது? நான் என்ன டாட்டாவா, பில்கேட்டா, அம்பானியா, அதானியா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வெரி ஆர்டினரி ஸ்கூல் பாய் ஃப்ரம் எ வில்லேஜ். இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? நம்மக்கிட்ட இருக்கிற டிவைன் எனர்ஜியை நம்ம உணரணும்.
அந்த டிவைன் எனர்ஜி என்னைக்கு உணருமோ அன்றைக்கி இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு லாங் ஜம்ப் இருக்குன்னா ஓடி வந்து குச்சிடணும், அப்போ தான் 20 அடி உனக்கு வெள்ளி கப்பு கொடுப்பாங்க. ஓடி வர்ற போது யோசனை பண்ணியானா புதுக்கு 4 அடி தான் குதிப்பேன். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த பவர் இருக்குது. நாம் அதை நம்மளால் முடியும்னு நம்புறதில்லை. ஆனானப்பட்ட ஆஞ்சநேயர் இலங்கைக்கு தாவணும் தனுஷ்கோடியிலிருந்து. நான் அவளை தாவும் இவளை தாவும் ஒருத்தனும் சொல்லின்னு இருக்கிறான். அப்போ ஜாம்பவன் தான் சொல்கிறான், ஆஞ்சநேயா நீ சாதாரண ஆள் இல்லை, பிறந்த போதே ஆகாசத்துக்கு போய் சூரியனை ஏதோ பாலுன்னு முழுங்க போன ஆளியா, இந்த 12 மைலாக உன்னால் தாண்ட முடியாதுன்னு. உடனே அவருக்கு வந்துடுச்சு, ஞாபகம் வந்துடுச்சு, நம்மளால் முடியும்ன்ட்டு கப்புன்னு தாவிட்டார் அங்கேக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த பொட்டென்ஷியல் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் முடியும். நம்ம சாதாரண இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு நினச்சின்னுக்கிற வரைக்கும் நீயும் ஆஞ்சநேயர் நாட் இன் ஆக்ஷன் தான் இருக்குது, ஆனால் இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் வெல் வித்தின் அஸ். இந்த இடம் பூராவும் இவ்வளோ அழகாக இருக்குன்னா நீங்கள் தான் செஞ்சீங்க. இப்போ பரிமாறுறாங்க, நீங்கள் தான் பரிமாறுறீங்க. பாடுறாங்க, நீங்கள் தான் பாடுறீங்க. பூஜை பண்ணுறாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க. துணியெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. நீ போய் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில்லையும் பாரு, ஷிரடி பாபா கோயில்லையும் பாரு. ஷிரடியில் அதை விட நம்ம துணி தான் டக்கர். இது ரொம்ப அழகாக செய்யப்பட்டது. கோல்டு பிளேட் வேறு போட்டுக்கிறது. ஸோ இது ஒரு சாதாரண இடம்தான், ஒரு மொட்டை மைதானம். ஆனால் பாரு எவ்வளோ அழகாக கோயில். காஞ்சிபுரத்துக்கு போனேன்னாக்கா உனக்கு 40 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த அத்திவரதத்தை தண்ணியிலேருந்து எடுப்பாங்க. இவரை நீ டெய்லி தரிசனம் பண்ணலாம். அங்கே நிற்கிற கோலத்தில் சிவன் வச்சுருக்கோம், ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம், நரசிம்மர் வச்சுருக்கோம், சாஸ்திரலிங்கம். காஞ்சிபுரம் ஏகாம்பரர் கோயில் இருக்குதுல, ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம் இருக்கிற மாதிரி அதை அங்கே வச்சுருக்கோம். இங்கே நந்தி வச்சுருக்கோம், அகோர வீரபத்திரர் வச்சுருக்கோம். என்ன இல்லை இந்த இடத்துல? நீ எந்த கோயிலுக்குமே போக தேவையில்லை, எந்த ஊருக்கும் போக தேவையில்லை. உனக்கு காலையெல்லாம் செலவே இல்லை. காலையில் பெருமாள் கோயிலில் போய் பிரசாதம் சாப்பிடு, சாயந்தரம் இங்கே பிரசாதம் சாப்பிடு. எவ்வளோ சாமி கும்பிடணுமோ கும்பிடு, பஸ் சார்ஜ் கூட வேணாம் உனக்கு, இல்லையா? இங்கே நீ போட்டுங்கிற ஜுவல்ஸு, உன் பதவி, பணம், இதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. யாரும் இதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டாங்க இந்த இடத்துல, இல்லையா? ஸோ யுவன் ஆப்ஷன், யுவன் நவ் வித்தவுட் டூயிங் எனி திங். எதுவுமே நீ பண்ண வேணாம். காலையில் சாயந்தரம் 2 வேளை சாப்பிட்டுடு, அண்டு தியானம் பண்ணு. எந்த கோயில் இருக்குது எங்கே வேணால் உட்காந்துக்கோ தியானம் பண்ணு. இங்கே 3 கோயிலில் யாகம் நடக்குது, எந்த கோயிலில் போய் யாகத்தில் வேணாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு. ஸோ வி ஹவ் கிரியேட்டட் எவ்ரி திங். இப்போ தானே பாடினாங்க, ஒரு சொர்க்கம் படைத்தான் அதில் சொக்கிட வைத்தான் அப்படின்னு வருது. ஆறுமுகத்தான் பாட்டு தானே, பாடுங்க. ஆறுமுகத்தான் அருள் கோருமுகத்தான் என்னை ஆட்டுவித்தான் அவனே அரவணைத்தான். ஆறுமுகத்தான் அருள் கோருமுகத்தான் செக்கர் நிறத்தான் திரு செந்தில் புறத்தான் புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் பற்று வைத்தான் என் கை பற்றிவிடத்தான் எங்கள் பற்றுவிடத்தான் பதம் பற்றிட வைத்தான் சங்கரன் ஆறுமுகத்தான் அருள் கோருமுகத்தான். நிறைய மீனிங் இருக்குது, உங்களுக்கு புரியாது. இப்போ இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு பரிமாறுறாங்க, கை கழுவு தண்ணி கொண்டாடுறாங்க, இவ்வளோ ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக நீயே சொல்லி பார்க்கலாம். அதுதான், அதாவது தன்னை பற்றிட வைத்தான்னு. இவங்களுக்கு கடவுளை தெரியுமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பாபாவும் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணால் பாபாவுக்கு பிடிக்கும். அதனால் பாரு எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அதனால தான் பற்று வைத்தான். எதுக்காக? தன்னை பற்றிட வைத்தான். அவனை பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சான். ஸோ வி என்கரேஜ் தம், வி பேம்பர் தம் டு டூ ஆல் திஸ். நல்லா தானே நடக்குது, உருப்பிட்டுன்னு தானே இருக்காங்க. இல்லைனா இந்த ஏஜில் பசங்கள்லாம் எவ்வளோ பொறுக்கின்னு உட்காந்துருக்குது. நம்ம பசங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதில்ல, எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஒரு வழியில் இவங்களுக்கு தெரியும் பெருக்கணும் முழுகணும், ஏரியா பிரிச்சுக்கிட்டு பெருக்கின்னு முழுகின்னு இருக்காங்க. கோயிலுக்கு வராங்க, பாட்டு, இந்த மாதிரி 4 நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இல்லை எவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடக்குது. ஒரு தடவை மலேசியாவை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி ஏதோ ஒரு ஐஏஎஸ்ல இல்லை கேள்வி கேட்டாங்க. நம்ம பையன் ஒருத்தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போது, மலேசியா பிரிட்டிஷ் காலனியாக இருந்துச்சு. அங்கே சைனீஸ் ஒரு பக்கம், மலாய்ஸ் ஒரு பக்கம், இந்தியன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க. அப்போ அவங்க நீங்கள் 3 பேரும் சேர்ந்து கேட்டால் நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ துன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரி 3 பேர் மலேசியாவில் சம்பந்தம்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து
மண்டியத்தையாக உருவாக்குனாங்க. இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் சொன்னோன்னே அந்த ஆள் எனக்கே இவ்வளோன்னு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களே, இதெல்லாம் எங்கள் பாபா சொல்லுவார், நாங்கள் அதை கேட்டுட்டு மைண்டில் வச்சுருக்கோம் நாங்களாம். அதனால் யூ வில் கெட் ஸோ மச் ஆஃப் நாலேஜ். ஏன்னா நான் என்ன அர்ஜுனும் வாசா பகவான் வாசா சொல்லி நான் உட்காந்துருக்கேன். வி டாக் ஆல் அண்ட் திங்ஸ். சும்மா காதில் வாங்கி வச்சுருந்தா கூட என்றைக்கான ஒரு நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகிடும். ஸோ வி டூ திங்ஸ். கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஆறுமுகத்தான் அருள் குறுமுகத்தான் என்னை ஆட்டு வைத்தான் அவன்தான் அரவணைத்தான். ஆறுமுகத்தான் அருள் குறுமுகத்தான் அன்பு மனத்தான் எனக்கு அபயம் தந்தான். புது தெம்பு கொடுத்தான் எங்கள் தேவன் இவன் தான் சங்கரன். ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான் செக்கர் நிறத்தான் திருச்செந்தில் புறத்தான். புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான். இதுதான் அந்த சொர்க்கம். ஒரு புது சொர்க்கம் படைத்தான், அதில் சொக்கிட வைத்தான். பற்று வைத்தான் என் கை பற்றிவிடத்தான் எங்கள் பற்றுவிடத்தான். பதம் பற்றிட வைத்தான் சங்கரன். ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான். Question from தாயம்மா, மலேசியா. பாபா, முருகப்பெருமான் பாம்பு வடிவம் கொண்டவர் என்று தாங்கள் அடிக்கடி தங்களது அருளுரைகளில் கூறியிருக்கிறீர்கள். அதே போல சிவபெருமான், திருமால் மற்றும் அம்பிகை ஆகிய அனைத்து தெய்வங்களும் பாம்பை கொண்டிருக்கிறார்கள். இதன் உள்ளார்ந்த அர்த்தம் நமது குண்டலினி சக்தியை குறிக்கிறதா? இதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்கெல்லாம் பாம்பை கொண்டு இருக்கிறார்கள், அது குண்டலினி சக்தி. சிவபெருமான் காய்ச்சல் வச்சுருக்காரு, இவர் பாம்பனை மேல் பள்ளி கொண்டு படுத்துன்னு இருக்காரு, இதெல்லாம் வரும். பாம்பாகவே இருக்கிறது இல்லையா, அதுதான் முருகன். அவர் பேர் என்ன? நாக சுப்பிரமணியன், நாக சுப்ராயடு அப்படின்னு வர நான் காட்டியிருக்கேன். கைலாச காட்சியில் அம்பாள் சிவன் பக்கத்தில் பாம்பு இருக்கும், 2 மைல் கீழே இருக்கும். அப்போ அந்த 2 மைல் தான் வள்ளி தேவியானே இந்த பாம்பு வடிவத்திலே இருக்கா இல்லையா, அதுதான் முருகன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் பார்க்கிற முருகன், நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற முருகனுக்கும் நிஜமான முருகனுக்கும் வித்தியாசம் இருக்குது. முருகன் என்பவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய எனர்ஜியாக இருக்கான். ஸோ நம்ம முதுகுத்தண்டிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய இதே கமலம் இருக்கு இல்லையா, அதுதான் குகை, நெஞ்ச குகை, அங்கே இருக்கிறவன் தான் குகப்பெருமான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இது அம்பாள், இது சிவன், இதுக்கு மேலே நீ தான் பரமாத்மா, 7வது திரை இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன். அதனால் முருகர் என்பவர் நீ பார்க்குற மாதிரி மயில் மேலே உட்காந்துட்டு வள்ளி தேவையான கூட இருந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டார். பாம்பாக தான் இருப்பார், ஓங்காரமாக இருப்பார். ஒரு ரூபாவை டாஸ் போட்டால் 2 பக்கம் இருக்கும் பூவத்தலையாக. அந்த மாதிரி ஒரே ஒரு ஓம் இருக்குது. அந்த ஓமினுடைய ஒரு சைடு பிள்ளையார், ஒரு சைடு முருகர். அந்த ஓங்கார துட்பொருளாக இருக்கக்கூடியதில் ஒளி வடிவமாக இருக்கிறவன் முருகப்பெருமான். அதனால தான் தீபம் மங்கள ஜோதி நமோ நம அப்படின்றது. ஒளி வடிவமாக இருக்கு இல்லையா, முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்ததுன்னு சொல்லி பைபிளில் வருது இல்லையா. அந்த ஓம் என்ற ஒலியினுடைய ஒரு ஃபார்ம் தான் பிள்ளையார். ஸோ ஓமில் ஒலி, ஒளி, ஒலின்னு சொல்கிறது பிள்ளையார், ஒளின்னு சொல்கிறது முருகப்பெருமான். இதுதான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம். ஓம் இந்த உலகத்தில் முதல்ல என்ன இருந்துச்சு? ஓம் தான் இருந்துச்சு. முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது. அப்போ அந்த ஓம்ங்கிற சத்தம் தான் வருது. இப்போ கூட நீ திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு 2வது பிரகாரம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு செங்கல் அளவு இடம் இருக்கும். அது இப்படி காது வச்சு பார்த்தேன்னா கடல் அலைகளுடைய சத்தம் அதில் வர்றபோது ஓ அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், நீ கேட்கலாம். அந்த மாதிரி இந்த உலகம் பூரா ஓங்காரம் இருக்குது. அதை கேட்கறதுக்குள்ள செவிப்புலன், ஒரு நுட்பமான அந்த செவியினுடைய ஆற்றல் உங்கள்கிட்ட இல்லாததுனால எல்லா இடத்துலையும் ஓம் தான் இருக்குது, உனக்கு புரியவே இல்லை. இந்த உலகத்தில் அல்டிமேட்ன்றது ஓம் தான். அதனால் அந்த ஓமினுடைய 2 ஃபார்ம். ஸோ சைவத்தில் இவங்களை நம்ம பிள்ளையார் முருகன்ன்றோம். வைஷ்ணவத்தில் இவங்களே என்ன சொல்கிறாங்க? சுதர்சனர் நரசிம்மருங்கிறோம். நரசிம்மருங்கிறது பிள்ளையாருடைய ஈக்குவலண்ட்டு, அண்ட் சுதர்சனுங்கிறது முருகனுடைய ஈக்குவலண்ட்.
அதே மாதிரி கேதுன்றது பிள்ளையார், ராகு அப்படின்றது முருகர். அதனால தான் 9 கிரகத்தில் ராகு கேது இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த நாளும் கிடையாது. வெள்ளிக்கிழமை கேதுவோட நாள், அன்னைக்கு அந்த பிள்ளையாருடைய இது வந்தது. அண்டு ஞாயிற்றுக்கிழமை ராகுவோட நாள், அதனால் ஞாயிற்றுக்கிழமை ராகுவுக்குள்ளது. அதனால் 7 நாட்கள் தான் இருக்குது. மீதி 2 நாளில் ஃப்ரைடே அண்ட் சண்டே ஆர் பீங் ஷேர்டு பை கேது அண்ட் ராகு. இப்போ கேதுன்றது யார்? பிள்ளையார். ராகுன்னு சொல்லக்கூடியது யார்? முருகப்பெருமான். இந்த ரெண்டும் ஈக்குவல் அதனுடைய இதில் வருது. அதனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை வச்சு வரும். நிறைய பேர் ஜாதகத்தில் நல்ல மகான்கள் இல்லை பெரிய தவ வாழ்க்கைக்கு போகக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவன் ஜாதகத்தை பாரு, அவங்களுக்கு 10ல் கேது இருக்கும். 10ல் கேது இருந்தால் அவங்க அமிர்தாந்தமய் மாதிரி. 10ல் கேது இருந்தால் அந்தம்மா சாமியார் ஆகிடும். சாதாரணமாக ஃபிஷர் உமன் கம்யூனிட்டியில் வந்தாங்க அவங்க அம்பலப்புழா கிட்ட. இன்றைக்கி பாரு ஒரு இன்டர்நேஷ்னலாக அந்த அம்மா இருக்குது. ஏன்னா 10ல் அந்த அம்மாவுக்கு கேது இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இருக்குது. அண்டு எந்த பிளானட் எங்கே இருக்குன்றதை வச்சு கூட நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறுறதுக்கான வழி இருக்குது. அதே மாதிரி யார் ஜாதகத்திலேயாவது 12ல் கேது இருந்தால் இனிமேல் அவங்களுக்கு பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். மோட்சக்காரனாக 12ல் கேது உட்காந்துருக்கான்னு அர்த்தம். மேஷம் இல்லையா, அதில் ராகு இருந்தாக்கா அவங்க என்ன சொன்னால் பலிக்கும். மேஷ ராகுன்னு சொல்கிறது. அதை இப்படி எல்லாத்துக்கும் பிளானட்ஸ் தான் காரணம். நம்ம உடம்புல 9 ஓட்டுக்குது. அந்த 9 ஓட்டில் இங்கே 2, இங்கே 2, காது 2, வாயு 1, 7, கீழே மலம் மூத்திரம். அந்த ராகு கேதுன்னு சொல்கிறது நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். இடுப்புக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப பியூர் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறது. இடுப்பு கீழே இருக்குது இல்லையா, அதுதான் உங்களை இந்த உலகத்தில் நெகட்டிவான சில விஷயங்களில் ஈடுபடுத்துறது. இந்த கல்யாணம், குடும்பம், செக்ஸு, குழந்தை குட்டி, இதெல்லாம் இடுப்புக்கு கீழே இருக்கிற விஷயங்கள். அதுலேருந்து ஒன்று எப்படியாவது தப்பிக்க வைக்கிறது தான் சின்ன குழந்தைக்கு அவங்க அரண கயிறு கட்டிடுறாங்க. இடுப்புக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹோலி, இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அனுவலி. அதுக்காக தரண கயிறு கட்டி பாம்பு கடிச்சிச்சுன்னா அது மேலே ஏறாது இருக்கிறதுக்காக கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அது கூட. அதனால் நீ இடுப்புக்கு மேலே எது பண்ணால் அதெல்லாம் டிவைன். இடுப்புக்கு கீழே நீ போகிற போது அது ஒன்று கிழத்தல்லுது. அதனால தான் இந்த குடும்பம், மாயை, வாழ்க்கை இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜனங்க ப்ராப்ளத்தில் இருக்காங்க. எல்லாமே பிளானட்ஸ் தான். நம்ம உடம்புல இருக்கிற 9 துவாரம், நவத்வாரங்கள்ங்கிறாங்க. அது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையே நடக்குது. தெர் இஸ் எ பிளான். இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும், அதாவது அப்படி எப்படி நடக்குங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அழகாக சொல்லிடலாம். ஒரு ஆளுடைய ஜாதகத்தை பார்த்தாவே இவன் என்ன படிப்பான், இவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்குமா பிறகாதா, ஆரோக்கியமாக இருப்பானா இல்லை எப்போ பாரு கஷ்டப்பட்டு இருப்பானா, இதெல்லாம் சொல்லிடலாம். ஒரு இதை பார்த்தா சொல்லிடலாம். அதனால் எதுவுமே நம்ம பெரியவங்க மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு ஆண்டடைங்கிய கொள்கை சார்ந்தோருங்கிறாங்க. அவன் சொன்ன எதுவுமே ராங்காக இருக்காது, எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு சூரியன் மாத்திரம் ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவன் பெரிய அரசியல்வாதி ஆவான். சூரியன் புதன் 2ம் சேர்ந்துருந்தா அவங்க பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வருவாங்க. சூரியன் செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரி காவல்துறை சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கு வருவாங்க. கேது நல்லா இருந்தால் சாமியார் ஆவாங்க, இல்லை ஆடிட்டர் ஆவாங்க. கேது புதன் சேர்ந்துருந்தாலும் அதே மாதிரி. செவ்வாய் நல்லா இருந்தால் இந்த மாதிரி போலீஸ் கிலீஸ் எல்லாம் இருக்கா, விவசாயம் செய்வாங்க, ஹோட்டல் இல்லை நெருப்பு சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் செய்வாங்க. புதன் நல்லா இருந்தால் புத்தி சம்மந்தப்பட்ட ஜீவனம், அறிவை வச்சு என்னெல்லாம் தொழில் செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் அவங்க வருவாங்க. எல்லாத்துக்கும் சுக்கிரன் நல்லா இருந்தாக்கா அவங்க ஜவுளி கடை, நகை வியாபாரம், இந்த மாதிரி சுக்கிரனுக்குள்ள சில தொழில்கள் இருக்குது, அதில் வருவாங்க. இந்த முஸ்லீமுங்கெல்லாம் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் பாரு எல்லாம் சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அவங்களெல்லாம் யார் கைட் பண்ணுறாங்க? சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் யார்? முகமது நபி. அதாவது கேரளாவில் பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணுற போது வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் வர்றாரு. 3 அடி கேட்குறாரு. ஒரு அடியில் மண் இழந்துடுறாரு, இன்னொரு அடியில் விண் இழந்துடுறாரு. 3ஆவது அடிக்கு எங்கன்னா பலி சக்கரவர்த்தி என் தலைமையில் வைங்கன்னு சொல்கிறான். இப்போ சுக்கராச்சாரியார் தடுக்கிறாரு. வேணாம், வந்திருக்கிறவன் குள்ளப்பேட்டா அவனை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கிறான், வாமன அவதாரம் எடுத்து. இல்லை, அப்படியே இருந்தாலும் மகாவிஷ்ணு என்கிட்ட கையை நீட்டி வாங்கினான்றது எனக்கு பெருமைதானேன்னு சொல்லி இவன் கோஆப்ரேட் பண்ணிவிடுவான். இப்போ சுக்கராச்சாரியருக்கு கோவம் வருது. ஏன்னா அவரை அடைக்கணும்னு வண்டு வடிவம் எடுத்து அந்த கமண்டத்தில் நிற்கிறாரு. இந்த இவர் இருக்கார் இல்லையா மகாவிஷ்ணு வாமனை, ஒரு தர்பை எடுத்து குத்துறாரு, ஏதோ அடைச்சிருக்குதுன்னு. அவர் சுக்கராச்சாரியர் கண்ணு போயிடுச்சு. அதனால் ஒரு கோவம், அவனையும் ஏமாற்றிட்டான், நீயும் ஏமாற்றிட்ட, எனக்கு உங்கள் சங்காத்தமே வேணான்னு சொல்லி
கேரளாலேருந்து இதெல்லாம் நடந்தது குருவாயூர்கிட்ட திருச்சூர்கிட்ட. கடல் கடந்து போயிட்டு அவர் தான் முகமது நபி. நீங்கள் எங்கே அங்கே பார்க்குறீங்களோ காப்பான்னு சொல்லி மெக்கால அது சிவலிங்கம் தான். இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. சுக்கராச்சாரன்றது முகமது நபி. அதனால தான் வெள்ளிக்கிழமை சென்டர்லாம் போட்டுக்குவானுங்க. துணி வாங்கி கேட்டான் சொல்லுக்கான்னுவாங்க. அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு சுற்றுவாங்க. அவங்க செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால் எல்லாமே சயின்ஸ். நீ வந்து சயின்ஸு விஞ்ஞானம் அந்த ரூட்டில் போகிறதுக்கு விட பல மடங்கு அதிகமான நாலேஜு நம்மக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துக்கு 6:31 சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது. இந்த நாட்டில் தெரியும், இந்த நாட்டில் தெரியாதுன்னு எந்த காலத்துலையோ எழுதி வச்சு போட்டாங்க. நீங்கள் மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப்பு அது இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அவன் அந்த காலத்துக்கு சொல்லிவிட்டான். சிக்காகோவில் ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அங்கே நம்முடைய தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளுடைய படத்தை மாட்டி இந்த ஆள் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் வானத்தில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோட்டோ கூட மாட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் வி நோ ஸோ மச் ஈவன் பிஃபோர் ஆல் திஸ். நம்ம மாத்திரம் இல்லை, அரபியர்கள் அண்டு இஜிப்சியன்ஸ், சைனீஸ், இந்தியன்ஸ், இந்த மாதிரி நதிக்கரை நாகரிகங்களில் வந்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. ஏன்னா நாகரிகம் கேனிபால்ஸாக காட்டு மிராண்டிகளாக இருந்தது போய் நதிக்கரை ஓரமாக ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருந்து இந்த இடத்துல புல் திந்துச்சுன்னா அங்கே வந்து யாராவது இறந்து போயிருந்தால் அவங்கள பொச்சு ஒரு கல் நட்டுருவாங்க. அதுதான் சிவலிங்க வழிபாட்டுக்கு ஆதாரம், நடுக்கல்லுன்னுவாங்க. அதாவது நம்மலாம் நாகரிகத்துக்கு முதல்ல வந்தவங்க. பின்னால் வந்தவங்க தான் இந்த வெள்ளைக்காரங்க. இவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிட்டு மங்கி மாதிரி இருப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு பேரே ப்ளூ ஐடு மங்கீஸ்ன்னு பேர். நீல கலர் கண், குரங்கு மூஞ்சி வச்சுருப்பாங்க. அதனால் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அந்த காலத்துலேருந்தே செம்பிளன்ஸ் ஆஃப் ஸ்டீம் போட்டில் போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க விசா யூரோப் வழியாக போகிற போது, யூரோப்னு பேர் சொல்லலை, ப்ளூ ஐடு மங்கீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கான்றது என்ன, பாதாள லோகம். அதனால் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தவன் ஏன் அமெரிக்காவில் போய் சேர்ந்தான்? இப்படி இருக்குது இல்லையா, இவன் மேலே நினச்சின்னு போனான். அவனுக்கு கம்பஸ் எல்லாம் அந்த காலத்துக்கு கிடையாது, ஆனால் கீழே போய் சேர்ந்தான். அதனால் இவன் வந்து கொலம்பஸ் அங்கே போனதுனால அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரெட் இண்டியன்ஸுன்ட்டாங்க. அதனால் நம்ம ஊரில் ஒரு பெரிய யாகம் செஞ்சாங்க. அந்த யாகம் எங்கே, டெல்லிக்கு பக்கத்தில் எங்கேயோ செய்கிறாங்க. யாகம் எதுக்காக, இந்திர பதவி வேணுங்கிறதுக்காக செய்கிறார்கள். அப்படி இந்திர பதவி காலி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவனை கூப்பிட்டு பாதாள லோகத்துக்கு உன்னை சக்கரவர்த்தியாக அப்பாயின்ட் பண்ணுறேன், எப்போ இந்த வேகன்சி வருதோ அப்போ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு விடுவாங்க. இப்போ பகீரதன் ஒருத்தன் வந்தான். அந்த பகீரதன் எதுக்காக தவம் செஞ்சான் ஒத்த காலில் நின்றுன்னா, அவனுடைய மூதாதையருடைய எரிக்கப்பட்ட சாம்பல், அதாவது அம்சுமான்னு ஒருத்தன், அவன் ராஜசூ யாகம் பண்ணுறதுக்காக அவர் குதிரையை கட்டுவாங்க, அங்கே யாகம் பண்ணுவாங்க. இந்திரன் பார்த்தான், நம்ம பதவிக்கு வேட்டு வச்சிருவான் பழகுதுன்னு குதிரையை திருடின்னு போட்டான். இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்காலும் குதிரையை காணும். கடைசியில் பூமியை நோண்டி நோண்டி பாதாள லோகத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு சாமியார் உட்காந்துக்கிறார், கபிலர்னு பேர். அவர் உட்காந்து இருந்தது காடுக்கு ஆரண்யம்னு பேர். அப்போ கபிலர் தவம் செய்த ஆரண்யம் என்ன, கபிலா ஆரண்யம். அங்கே ஒரு மலை, அதுக்கு பேர் ஹார்ஸ் ஹில்லு. ஸோ அந்த இடத்துல அந்த குதிரை கட்டிருந்துச்சு. ஸோ இவங்க போய் சாமியாரை, நீ வந்து என் குதிரையை திருடின்னு வந்து இங்கே மொழிச்சின்னுங்கிறியான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லையா. அவர் தவத்தில் இருக்கிறார், கணத்தை ஊங்குங்கிறார், எல்லாம் சாம்பலாகி போடுறாங்க. அதனால் இன்றைக்கும் ஆஷ் ஐலண்டு ஒரு இடம் அந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கேலை வச்சு இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கலிஃபோர்னியாவுக்கு போய் முடியும். அப்போ கபில ரிஷி தவம் பண்ண ஆரண்யம் கபில ஆரண்யம். அது கபில ஆரண்யம் என்பது கலிப ஆரண்யமாகி கலிஃபோர்னியா ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கும் அந்த இடத்துல ஹார்ஸில் இருக்குது, அந்த இடத்துல இந்த இது இல்லையா ஆஷ் ஐலண்டு இருக்குது. இப்போ பகீரதன் ஏன் ஒத்த காலம் தவம் பண்ணான், இவனுடைய மூதாதையர்களெல்லாம் அங்கே சாம்பலாக இருந்தாங்க. சாமியார் சொன்னோடனே சாம்பலாகி விட்டானாங்க. அதுக்கு கங்கையை வர வச்சு அந்த சாம்பல் மேலே போனால் தான் அவங்கெல்லாம் உயிரோடு வருவாங்கன்றதுனாலையும் ஒத்த காலில் இருந்து பண்ணான். அப்போ சிவன் தலையிலேருந்து கங்கை விடுறாரு. அப்போது ஒரு எவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து தண்ணி கொட்டுது, உலகமே முழுகி போயிடும். அப்போது ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, நான் வாங்குறதுன்னு தலையில் வாங்கி காது வழியாக விடுறாரு. இந்த ரிஷி தலையில் கங்கையை வாங்கி காது வழியாக விடுறாரு. எவ்வளோ ஸ்ட்ரீம் லைன் பண்ணி விடணுமோ அந்த மாதிரி விடுறாரு. ஸோ அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் காது வழியாக வந்துச்சு. அதுதான் இன்றைக்கி கூட இந்த ஐருங்கெல்லாம் ஒன்று போகிற போது பூணூலை காதுக்கு சுற்றிக்குவாங்க. ஏன்னா காதுக்கு தண்ணி சம்பந்தம் இருக்குது, சுற்றிக்குவாங்க. இதே தான் ஜூஸ் அண்டு முஸ்லீம்ஸ்
அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யூரினரி ட்ராக் இல்லையா, அதில் கத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது கீழே இருக்கிற போர்ஷனுக்கும் காதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் இங்கே காது சுற்றிக்கின்னு ஒன்றுக்கு போகிறீங்க, அவங்க அங்கே வெட்டிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்பிக்கை வருது. இதெல்லாம் தான் விஞ்ஞானம். இதெல்லாம் இந்த காலத்தில் இது வந்து இவங்க சயின்டிஸ்ட்டுங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த காலத்தில் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தது. ஸோ அமெரிக்கா வந்து அவன் கண்டுபிடிக்கணும்னு போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த லிங்க் இருக்குது. எவ்வளோ பேர் நமக்கு அங்கெல்லாம் இருக்காங்க. ராஜஸ்வ யாகம் செய்யறதுக்காக அர்ஜுனா அமெரிக்காவுக்கு போனான். அங்கே போனாக்கா அவன் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பப்ருவாகனன். அவன் யாருன்னா அமெரிக்காவில் இருந்த நாக தேவத்தை இருக்கா, உலுப்பின்னு பேர் அவளுக்கு. வழக்கம் போல் இவன் அங்கே போய் அவளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு வந்துட்டான். 2வது தடவை இவன் போகிறான் இல்லையா கிருஷ்ணனை கூட்டுக்கிட்டு. அப்போ எதிரில் அவன் வர்றான், அந்த குதிரையை மறிச்சிக்கிட்டு வர்றான் ராஜஸ்வயத்துக்கு போகும்போது. அப்போ தன் புள்ளன்னு தெரியாமல் அர்ஜுனா அவங்ககிட்டயே சண்டை போட்டு அவனை கொன்னுடுறான். அப்போது மணாலினே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வ சினிமாவில் வர்ற மாதிரி இவனுடைய மனைவி இருக்கா இல்லையா, அர்ஜுனனுடைய ஒன் ஆஃப் தி மனைவிஸ், அவள் பப்ருவாகனுடைய அம்மா. அவள் போய் நாகலோகத்திலிருந்து ஒரு விளக்கை கொண்டாந்து தன் பிள்ளையை உயிரோட காப்பாற்றினான். அந்த கதையிலிருந்து தான் நீங்கள் இந்த சினிமாலாம் எடுக்கிறீங்க. அஞ்சலி தேவி வந்து போய் விளக்கு எடுத்துன்னு வருவா, பிள்ளை செத்து கிடப்பான், இதெல்லாம் படியும். அதெல்லாம் இந்த மாதிரி கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பிராண்டல்கள் தான். அதனால் எவ்ரி திங் இஸ் நோன் டு அஸ், பட் வி ஹவ் நெவர் பாதர்ட் டு என்ன குவான்டிஃபை, டெக்னிக்கலாக அதை அத்தன்டிகேட் பண்ணலை. அதனால தான் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா நம்ம நினச்சின்னுக்குறோம். எல்லாம் எந்த ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் இருந்துச்சு. ஒன்று குபேரந்து அவன் ராவணன் வச்சுன்னு இருந்தான், இன்னொன்று இந்திரந்து. அதில் தான் ராமர் நந்தி கிராமத்துக்கு கடைசி காலத்தில் போனார். அப்போ ஏரோப்ளேன் எந்த காலத்தில், ராமாயண காலத்தில் இருந்தது. புஷ்பக விமானம்னு பேர். அதனால தான் இன்றைக்கி இவங்க புஷ்பக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. விக்ரமோர் விஷயம்னு ஒருத்தன் எழுதினான், விக்ரமாதித்தன் 800 வருஷத்துக்கு முன்னால். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சி அதை ஓட்டி பார்த்துட்டேன், உலகத்துக்கு அதனால் நல்லது நடக்காதுன்னு தெரியும், அதனால் அந்த டெக்னாலஜி என்னோட அழிச்சிட்டேன்றான். ஸோ எந்த காலத்துலையும் இருந்திருக்கு இந்த டெக்னாலஜி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்வீல் ரைட்டு ஓர்வீல் ரைட்டு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாலே அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் இருந்த வழிமுறைகள் வேறு, இந்த காலத்தில் இருக்கிற வழிமுறை வேறு. அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து தவம் பண்ணுவாங்க. இந்திரன் வருவான், அவங்ககிட்ட ஒரு வரம் வாங்கிக்குவாங்க. அப்புறம் வருணம் வருவான், வாயு வருவான், அக்னி வருவான், எல்லாருக்கிட்டையும் ஒரு வரம் வாங்கிக்குவாங்க. இவங்க ஒரு தர்ப புல்லை எடுத்து இந்திரனை நினச்சி விட்டாக்கா அது ஒரு அஸ்திரமாயிடும். வருணனை நினச்சி விட்டா மழை பெய்யும், அக்னியை விட்டா நெருப்பெரியும். அவங்களாம் வெறும் தர்பை கட்டை வச்சுக்கிட்டு மந்திர சித்தியில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சுக்கின்னுட்டு கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கானத்தில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சுன்னு இருக்கீங்க. அவங்கெல்லாம் வெறும் மந்திர பலத்தினால் அதெல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்தில். அதனால் நாகரிகம் என்பது தளர்ந்து விட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்துருந்த காலம் நமக்கு முன்னாலேயே ஒன்று இருந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால் நம்ம எதுவும் பெரிய பல்புன்னு நினச்சிருக்கோம், ஒன்றுமே இல்லை. அவங்க தான் நம்மளை விட ஜீனியஸ், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில். ஓகேவா? ராமாயணத்தில் அறவழியில் நடக்க சொல்லி ராவணனுக்கு அவனது சகோதரனான விபீஷணன் சொன்ன அறிவுரையையும், போர்க்களத்தில் ஸ்ரீராமபிரான் இன்று போய் நாளை வா என்று சொல்லி சரணாகதிக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பையும் அவன் உதாசீனப்படுத்தியதால் ஒரு உக்கிரமான போரில் ராவணன் மாண்டு போனான். சூரபத்மனுக்கு வீரபாகு தேவர் மூலம் தூது அனுப்பி முருகப்பெருமான் அவனை சரணடைய சொன்னபோது அகங்காரத்தால் அதை உதாசீனப்படுத்தியதால் திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்யப்பட்டான். எதற்கும் மஞ்சேல் எப்போதும் மஞ்சேல் என்று தாங்கள் அடிக்கடி சொன்னாலும் இந்த கலியுகத்தில் நமக்கு தீமை விளைவிக்கும் எதிரிகளை எதிர்த்து போராட தாங்கள் ஒருபோதும் வன்முறையை கையில் எடுக்க சொல்லி அறிவுரை சொன்னதே இல்லை. எதிரிகள் நமக்கு தொடர்ந்து தீவினை ஆற்றும் போது அது நமது கர்ம பலன் என்று அதை சகித்து கொள்ள வேண்டுமா, அல்லது தர்ம வழியில் தொடர்ந்து நம்மால் முடிந்தவரை எதிர்வினை ஆற்ற வேண்டுமா? வழிகாட்டி அருள வேண்டுகிறோம். தெய்வம் மடிதற்று தான் முந்துரும், குடி செயல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். இப்போ யார் கடவுளை நினச்சிக்கிட்டு கடவுளுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ உழைக்கிறார்களோ அவங்களுக்கு கடவுள் வேஷ்டியை மடித்து கட்டிக்கின்னு ஹெல்ப் பண்ணுவார். அதில் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. தெய்வம் நின்று கொள்ளும். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து கெட்டவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்லவங்க கஷ்டப்படுவாங்க. தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவும் பின் தர்மம் வெல்லும். முதல்ல இப்படி தான் இருக்கும். எப்படி ஒரு மேகம் மறைச்சிருக்கு, ஆனால் சந்திரன் இல்லாமல் போகிறதில்ல. அதனால் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற ஒரு காலம் இருக்குது. அந்த மாதிரி வர்ற போது தான் இந்த யாரெல்லாம் ராங் பர்சன்ஸு
அவங்க தங்களை பெரிய ஆளுங்கன்னு நினச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் சஃபர் ஆவாங்க. அண்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது. கடவுள் பார்த்துன்னே இருப்பார். அதில் நம்மளை அவரை பார்த்துக்கிறாரு. இந்த 500 கோடி ஜனத்தில் இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், கர்மாவை மாற்றணும், விதியை மாற்றணும்னா இவனுடைய குவாலிட்டிஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கடவுள் பார்ப்பார். அதில் நாம் வெற்றி பெற்றே ஆகணும். அதுக்கப்புறம்தான் வந்து கடவுளுடைய லீலைகள் ஆரம்பிக்கும். ஆனால் நடுவில் கடவுள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாருன்றது தெரியும். நம்ம ஒன்றும் வந்து நம்ம வேடிக்கை பார்த்தா போகிறோம். நமக்கு என்ன கம்மி? அதாவது டெமோக்கலஸ் ஸ்கோர்டுன்னுவாங்க. இது ஒரு கத்தி துவங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பிரம்ம தான். நம்ம வேலையை செஞ்சுட்டுருக்கோம், ஜாலியாக இருக்கிறோம், சாப்பிட்டுருக்கோம், சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறோம், எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு என்ன ப்ராப்ளம்? இது ஒன்றும் இல்லை. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் அட் த அப்பாயின்மெண்ட் டைம். அப்போ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஈவ் லாஸ்ட் பெஸ்ட்னுவாங்க. கடைசியில் எவன் சிரிக்கிறானோ அவன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு சிரிக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மா சிரிச்சுட்டானா கேட்க போய்க்கன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல, எடுத்தோடனே சிரிச்சுட்டான்னு அர்த்தம். அதனால் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அவர் லாஸ்ட் லாஃப். பட் வி வில் லாஃப், வி வில் டெஃபினெட்லி லாஃப். இது ஒரு பாயிண்ட். முதல் பார்ட் என்ன கொஸ்டின்? எதிரிகள் நமக்கு தொடர்ந்து தீவினை ஆற்றும் போது அது நம்ம கர்ம பலன் என்று அதை சகித்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை. ஒரு அப்சைக்கிள் ரேஸ் இருக்குது, அது ஒரு விளையாட்டு இல்லையா? 100 மீட்டர் டேஷ் இருக்குது, அது ஒரு விளையாட்டு. நீ ரிலே ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு விளையாட்டு. 100 மீட்டர் ஓடி நீ குச்சி கொடுக்கணும், அவன் எடுத்துன்னு ஓடுவோம், அவன் எடுத்துணும், இப்படி எல்லாம் விளையாட்டு தான். அதனால் கடவுள் என்பவர் அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவருடைய விளையாட்டை புரிஞ்சிக்க முடியாது. உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர். ஸோ வில் நெவர் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேம்ஸ் ஆஃப் காட். நீ வந்து ஒரு பாத்திரதாரி, சூத்திரதாரி அவன்தான். 2 பொம்மைக்குது, அது பின்னால் இருந்து யாரோ கயிறு கட்டிக்கின்னு மந்திரி மழை பெய்யுதான்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி நம்மளாம் பொம்மை தான். நானும் பொம்மை, நீயும் பொம்மை. என்னையும் உன்னையும் அவனையும் இவனையும் எல்லாரையும் இயக்குகிற ஒரு சூத்திரதாரி இருக்கான், அவன் தான் கடவுள். ஸோ அவனுடைய நாடகத்தில் நம்ம எல்லாம் வந்து சின்ன பொம்மைகள், நடிக்க வந்த பாத்திரம். அதனால் வி நீட் நாட் பாதர். ஏதோ நம்ம கிழிக்கிறோன்னு நினச்சா தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. எல்லாம் அவன் தான் செய்கிறான், நம்ம வந்து பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த காலத்துக்கு பாலச்சந்தர், பாலச்சந்தர்னு ஒரு ஆள் இருந்தார். ஸோ அவருடைய சினிமாவில் ஒரு பாட்டு வரும், நானும் பொம்மை நீயும் பொம்மைன்னு நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படின்னு வரும். பாடுங்க. பாபா என்றொரு ஞான சூரியன் பூத்தது மண் மீது, அதன் பருதி கரங்கள் பட்டதும் பேரொளி பரவது விண் மீது. கதிர் பூத்தது மண் மீது, ஒளி பரவுது விண் மீது. தரையில் சூரியன் வந்ததனாலே எல்லாம் தங்கமயம். அந்த தத்துவ வித்தகன் சொல்லும் செயலும் அடடா அன்புமயம். எல்லாம் தங்கமயம், அவன் அடடா அன்புமயம். தாமரை பூக்கள் 1000 பூத்தது போலே அவன் சிரிப்பு. அந்த சாந்த குமாரன் பார்வையிலேதான் எத்தனை தகதகப்பு. தாமரை அவன் சிரிப்பு, அதில் எத்தனை தகதகப்பு. ஆலங்காயம் என்றும் ஊரு ஆன்மீகம் அவதாரம். நாம் வாழும் காலம் சங்கரம் வந்தது வானவர் தந்தவரம். ஆன்மீகம் அவதாரம், அது வானவர் தந்தவரம். தெய்வ திருமகன் பெயரை சொன்னால் எத்தனை சந்தோஷம். அந்த தேவகுமாரன் திருவிளையாடல் எத்தனை உல்லாசம். எத்தனை சந்தோஷம், அட எத்தனை உல்லாசம். எல்லா நோயும் இவனை கண்டால் நில்லாதோடியது. அவன் இருக்கும் இடத்தில் நன்மையும் தீமையும் நாட்டியமாடியது. நோய் நில்லாதோடியது, நன்மை நாட்டியமாடியது. வானகம் அவனது வாசலிலே நான் வரவா என்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் தாரகை மிதியடி தரவா என்கிறது. வான் வரவா என்கிறது, தாரகை தரவா என்கிறது.
மானுடம் இனிமேல் மூவுலகாளும் மகிமை வருகிறது. அந்த மண்ணடி வேந்தன் மாயாஜாலம் யாருக்கு புரிகிறது? மகிமை வருகிறது, அது யாருக்கு புரிகிறது? நர்தன கணபதி போலே ஒரு நாள் நாட்டியமாடுகிறான். அந்த நடராஜன் போல் ஊர்துவ தாண்டம் நம் முன் நிகழ்த்துகிறான். நாட்டியமாடுகிறான், அதை நம் முன் நிகழ்த்துகிறான். நேற்றும் இன்றும் நாளையும் இன்றும் அவனது ராஜாங்கம். அவனில் இருப்பவர் வாழ்வில் எல்லா வளமும் நிச்சயம் நின்றோங்கும். அவனது ராஜாங்கம் அது நிச்சயம் நின்றோங்கும். மண்ணடி மாயன் தன்னடி போற்று மாயைகள் விலகிவிடும். இனி உன்னடி போற்றி மாலைகள் சூட்ட ஊரே திரண்டு வரும். மாயைகள் விலகிவிடும், தொழ ஊரே திரண்டு வரும். சக்தி குமாரன் தேவன் பாடல் சத்திய கீதமடி. அவன் சங்கர தேசிகன் பற்றி சொன்னவை நித்திய வேதமடி. சத்திய கீதமடி, அது நித்திய வேதமடி. பாபா என்றொரு ஞான சூரியன் பூத்தது மண் மீது. அதன் பருதி கரங்கள் பட்டதும் பேரொளி பரவது விண் மீது. கதிர் பூத்தது மண் மீது, ஒளி பரவது விண் மீது. ஞானம் என்னும் சூரியனே, ஞானம் உய்ய வாராயோ. எந்தன் உயிர் நாயகனே, எந்தன் உயிர் நாயகனே. ஏகன் சிவசங்கரனே, எந்தன் சிவசங்கரனே, எங்கள் சிவசங்கரனே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம். ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.